கோவையில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளன. சுமார் 20 முதல் 30 விழுக்காடு ஆர்டர்கள் வட இந்திய மாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதற்கான காரணங்கள் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவை பம்ப் செட் கிரைண்டர் உற்பத்தியில் இந்தியாவிற்கே முன்னோடி தொழில் நகரமாக திகழ்ந்து வந்தது. அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் துறைகளில் ஒன்றாக கோவையின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை இருந்தது. சுமார் 2.5 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதில் ஜவுளி, பவுண்டரி, மோட்டார் பம்ப் செட், வெட் கிரைண்டர், ஆட்டோமொபைல்ஸ், உதிரி பாகங்கள், ராணுவ தளவாடங்கள் உள்ளிட்டவை சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. கோவை தொழில் நிறுவனங்கள் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் மூலப்பொருட்கள் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணங்களினால் உற்பத்தி செலவு அதிகரித்து இருப்பதால் கோவையில் உள்ள சிறு குறு நிறுவனங்களுக்கு கிடைத்து வந்த ஆர்டர்கள் பிற வட மாநில நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து வருவதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். மின் கட்டணத்தை பொறுத்தவரையில் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை தாண்டி நிலை கட்டணமாக இருக்கும் மின் கட்டணமும் அதிகரித்திருப்பது தொழில்துறையினருக்கு கூடுதல் சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர். 2022ஆம் ஆண்டு வரை நிலை கட்டணம் 1 கிலோ வாட்டுக்கு 35 ரூபாய் இருந்த நிலையில் தற்போது 160 ரூபாய் என பன்மடங்கு அதிகரித்திருப்பது கவலை அளிப்பதாக கூறுகின்றனர். மேலும் மூலப்பொருட்களின் விலை ஏற்கனவே அதிகரித்து வரும் சூழலில் பெரும்பாலும் வட மாநிலங்களில் இருந்து வாங்கி வரும் நிலை இருப்பதால் போக்குவரத்து செலவு போன்றவற்றையெல்லாம் கணக்கிடும்போது இங்கு உற்பத்தி செலவு அதிகரித்திருக்கிறது. இதனால் நேரடியாக கோவையில் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு விலை அதிகரிக்கிறது. இதனால் விலை குறைவாக இருக்கும் வட மாநிலங்களிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொள்கின்றனர் என்கிறார்கள் தொழில்துறையினர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எங்கு இல்லாத அளவுக்கு பெரிய தொழில் நகரம் இது. உற்பத்தி துறையில் பிற மாநிலங்கள் ஒப்பிடும் போது குறு சிறு நிறைந்த ஒரு மாநிலமாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதோடு பார்த்தீங்கன்னா கோவையோட அடையாளம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த பம்பு செட் உற்பத்தி எங்களுக்கு பிரதான அளவில் இந்த பம்பு செட் உற்பத்தி இருந்துட்டு இருக்கு. இந்த பம்பு செட் உற்பத்தி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் இல்லை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினா கோவைக்கு தனிப்பெருமை இருக்குது. இப்போ அது எங்கள் கைவிட்டு போகுதுங்கிற ஒரு பயம் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் பெரிய அதிக அளவு இருக்கிறது. மின்சாரம் கட்டணங்கிறது பன்மடங்கு உயர்ந்துச்சு. அது பன்மடங்கு உயர்ந்துச்சு எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம யூனிட் கட்டணத்தை நாங்கள் பார்க்கல. பயன்பாட்டுக்கான கட்டணம் எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. இந்த நிலை கட்டணங்கிறது தான் இப்போ எங்களுக்கு பெரிய அளவில் பாதிச்சு. ஏன்னா நாங்கள் இப்போ வேலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிற மின்சாரத்துக்கு கட்டணத்தை கட்டி போயிடலாம். நிலை கட்டணங்கிறது என்ன பண்ணாங்க வாடகை தான் உங்களுக்கு. அது அந்த வாடகை என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா 35 ரூபா ஒரு கிலோ வாட்டுக்கு இருந்தது. இன்றைக்கி 150 ரூபா 2022 மாற்றினாங்க. இன்றைக்கி 160 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வாட்டுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலை கட்டணம் ப்ளஸ் போட்டு நாங்கள் பயன்படுத்துகிற யூனிட் கட்டணம், அது போக பவர் ஃபேக்ட்டு, இது எல்லாம் கலந்து போய் ஜிஎஸ்டி அது இதுன்னு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட 17 ரூபா 18 ரூபா எங்களுக்கு வந்துடுறதுனால நாங்கள் 100 ரூபா சம்பாதிக்கணும்னா அதில் ஒரு 18 ரூபா ஒரு யூனிட்டுக்கு ஒரு இதுக்கு கொடுக்கணுங்கிற நிலைக்கு ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். இது ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உற்பத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் இதுதான் பார்த்தோம். என்ன கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் லைசன்ஸ் சொல்லி அது பெரிய நெருக்கடி, அதுக்கு பெரிய அளவு தொகை கட்ட சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வரிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய அளவில் நெருக்கடி உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்ஸுகள் பார்த்தீங்கன்னா பெரும் சுமையாக இப்போ மாறிட்டு இருக்கு. அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரா மெட்டீரியல் எடுத்துட்டுன்னு சொன்னோம்னா ரா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பெரும்பான்மையான ரா மெட்டீரியல் நமக்கு வட மாநிலத்திலிருந்து நம்ம தமிழகத்துக்கு வருது. இதில் அங்கேருந்து வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு மற்றும் பல்வேறு பிரச்சனைகளோடு உற்பத்தி இங்கே நமக்கு உற்பத்தி செலவு அதிகம். நம்ம தமிழகத்தில் லேபர் காஸ்ட் அதிகம், இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே காஸ்ட் அதிகங்கிறங்காட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு கொண்டு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா தரமாக கொடுக்குறோம். அதில் இன்றைக்கி இந்தியா அளவில் ஒரு பெரிய நல்ல மதிப்பு தமிழ்நாட்டினுடைய பொருள் தரமாக இருக்குங்கிற அளவுக்கு நமக்கு இருக்குது. அது கோயம்புத்தூர் பம்பு உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவே இருக்குது. இந்த சூழ்நிலை இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு நாள் விலை ஏற்றி மக்களுடைய கன்சூமர் தலையை நம்ம வைக்கும்போது
அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க சீப்பா கிடைக்குதுன்னு அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா குஜராத்தில் இந்த பம்பு செட் உற்பத்தியில பெருசா கவனம் செலுத்தல அவங்க. இப்ப அவங்க வந்து இந்த சமீபமா 4-5 ஆண்டுகளாக குஜராத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பம்பு செட் உற்பத்தியில கவனம் செலுத்தி பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது தரம் எல்லாம் வந்தது. அப்ப நம்ம ஆளு கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருந்தாலும் கூட கன்சூமர் வந்து நம்ம கூட நம்ம பம்பு செட்டுகள் வாங்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ அவன் என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் இது பண்ணலாம்ங்கிற கொஞ்சம் தரத்தோட கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம கஸ்டமர் பூரா கை மாறி இப்போ பூரா குஜராத் சைடு வந்து போக ஆரம்பிச்சிருக்கு, போயிருக்கு. விலையேற்றம் ஒருபுறம் இருந்தாலும் தரத்தில் எந்த சமரசமும் செய்யாமல் இருந்ததால் பெரும்பான்மையான விற்பனை மற்றும் உற்பத்தி பாதிக்காமல் இருந்தது. இத்தகைய சூழலில் கோவை பொருட்களுக்கு நிகராக தரத்தை உயர்த்தும் வகையில் குஜராத் போன்ற மாநிலங்களிலும் உற்பத்தி முறையை மாற்றிவிட்டதால் சுமார் 50 விழுக்காடு வரை தொழில் வாய்ப்பு கைவிட்டு சென்று விட்டதாக கூறுகின்றனர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பம்பு உற்பத்தியில மட்டுமே 50% மேல வந்து நம்ம கைவிட்டு போச்சுங்கிறத யதார்த்த உண்மை உங்களுக்கு இருக்குது. முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா 24/7ங்கிற மாதிரி மாதம் 30 நாளும் வேலை செஞ்சுட்டு இருப்போம். உற்பத்தி எவ்வளவு செஞ்சாலும் பத்த முடியாத அளவுக்கு வந்து தொழிற்சாலைகள் நடைபெற்று இருந்தது. இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 8 மணி நேரம் கம்பெனி ஓட்டினாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு 8 மணி நேரத்துக்கு வேலை இருந்தா பரவாயில்ல, உற்பத்தி பெருக்கத்துக்கு இருந்தா போதுங்கிற நிலைமை ஆச்சு. இதனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த பெரிய பம்பு நிறுவனங்கள் இதெல்லாம் இந்த அடி வாங்கினோட விளைவு நம்ம இதனுடைய கோயம்புத்தூர்ல என்ன கேட்டீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணி வந்து குறு சிறு தொழில்கள் வந்து ஆயிரக்கணக்கில் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50,000-60,000 பேருக்கு மேல சர்வசாதாரணமா சின்ன சின்ன மிஷினரி வச்சுட்டு இதை நம்பியெல்லாம் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. அவர்கள் வந்து பம்பு உற்பத்தியை குறைத்தோட விளைவு ஆர்டர் இழக்க காரணமா இருப்பதனால வந்து நம்மளுடைய இந்த குறு சிறு தொழில்கள் வந்து மிகப்பெரிய அடி வாங்கி இன்னைக்கு அழிஞ்சிட்டே இருக்கிறாங்க. குறு சிறு தொழில்களுடைய தொழில் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு இருக்கு. அதை பேலன்ஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா புதிய வரத்துகள் கொஞ்சம் வந்து இருக்கும் போது வெளி உலகத்துக்கும் அழிஞ்சு போறது தெரியுது இல்லைங்கிறத யதார்த்த உண்மை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிலைமை வந்து நீடிக்காம இருக்கிறதுன்னு சொன்னா நாங்க திருப்பி அரசு வலியுறுத்துறது இந்த நிலை கட்டணத்தை நீங்க திருப்ப பெறுங்க. என்கிட்ட நிலை கட்டணம் வாடகை தான் நாங்க திருப்பி சொல்றோம். அந்த வாடகையை வந்து நீங்க முன்பு இருந்த 35 ரூபா கிலோவாட்டுக்கு இருந்தது அந்த 35 ரூபாயில் ஒரு 25% உயர்த்தினாலும் கூட தெரியாது. ஒரு 50 ரூபாய்க்கு இல்ல 50% உயர்த்தினாலும் கூட ஒரு 50 ரூபாய்க்குள்ளதான் வரும் உங்களுக்கு ஒரு கிலோவாட். அதை விட்டு போட்டு இன்று 160 ரூபா வரைக்கும் வந்து போட்டு பயன்படுத்தாத மின்சாரத்துக்கு கட்ட சொல்வது என்பது ஒரு வேதனையா இருக்கு. தயவுசெய்து தமிழக அரசு பரிசீலனைக்கு உட்படுத்தணுங்கிறத நாங்க திரும்ப வலியுறுத்துறோம். அதே மாதிரி ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன கேட்கறோம் கேட்டீங்கன்னா நம்மளுடைய அரசு வந்து போட்டு எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்த தொழில்கள் பெரிய அளவில் இருக்கிறோம் அந்த தொழிலுக்கு என்ன மூலப்பொருள் தேவைப்படுதோ அந்த மூலப்பொருள்கள் வங்கிகளை வந்து அந்தந்த மாவட்டங்கள் உருவாக்கி அந்த சம்பந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களிலிருந்து பல்கா கொள்முதல் செய்து இங்கே சில்லறை விற்பனை செய்வார்களானால் ஒரு பெரிய பாதிப்பிலிருந்து ரா மெட்டீரியல் பிரேசியங்களை குறையும். இந்த நிலை கட்டணம் இந்த நம்மளுடைய வரிகள் சொத்து வரிகள் உங்களுக்கு ரன்னிங் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து நெருக்கத்தில் கொடுக்காம இந்த உற்பத்தி துறையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நாங்கள் திரும்பி கேட்டிருக்கோம். அரசு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டிற்கே அடையாளமாக இருந்த தொழிலகரமான கோவையில் நலிவடையும் சிறு குறு தொழில் நிறுவனங்களை மீட்டெடுக்க மின் கட்டணம், ஜிஎஸ்டி, மூலப்பொருள் விலையேற்றம் போன்றவற்றை கட்டுப்படுத்தினால் மட்டுமே முடியும் என்கின்றனர் உற்பத்தியாளர்கள். ஜிஎஸ்டி மற்றும் நிலை கட்டண குறைப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உள்ள உற்பத்தி அடிப்படையில் மாநில அரசு மூலப்பொருள் வங்கியை அமைப்பது போன்றவை நல்ல தீர்வாக இருக்கும் என்கின்றனர் தொழில்துறையினர்.